ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் முத்துக்குட்டி ஒருங்கிணைந்த பண்ணை. இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ எடுத்து தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் லெந்தாக போகும், கொஞ்சம் சிட் பண்ணால் பாருங்கள் சரியா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோ நம்ம டாகை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெல்ஃபு இன்றைக்கி 3 மாதம் ஆகுது, 90 நாள் ஆகுது. அப்போ நம்ம 90 நாளைக்குள்ளே மருந்து அதுக்கு பார்க்கணும். அதுக்கு இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வேண்டி தான் வீடியோ எடுத்தேன். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒன்று காட்டலாம் நிலையுண்டு. அது இன்றைக்கி இறக்கி மருந்து கொடுக்கணும். என்ன கொடுத்துட்டு இன்றைக்கி 20 நாள் கிட்ட ஆகுது. இன்றைக்கி கண்டிப்பாக அதுக்கு இறக்கி மருந்து கொடுக்கணும். அதை மாதிரி தடுப்பூசி உண்டு இது 3 மாதத்துக்குள்ளே. அது போடணும். போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாயை கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இது நம்ம தெரு நாய் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஹைப்ரிடில். இது லேபு, இது ஹைப்ரிடு லேபு. இந்த இதுக்கு கொஞ்சம் நம்ம மருந்தெல்லாம் பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் நாய் வளர்த்ததாக இருந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா கொஞ்சம் இது மாதிரி ஹைப்ரிடு வாங்கி வளர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்ரிடுனாமல் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா ஒரு நாய், நம்ம ஒரு சாதா வீட்டில் ஒரு நாய் வளர்த்துனா அந்த நாய் நம்ம சொல்லி கேட்கணுன்னா அது கொஞ்சம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. உங்கள் செஸ்ஸக்கா குறையும், உங்களுக்கு செஸ்ஸக்கா குறைஞ்சி நீங்கள் கொஞ்சம் மைண்டாக நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நம்ம சாதா தெரு நாய் நம்ம வீட்டில் வளர்த்த தெரு நாய் நாம்பளத்தையும் நம்ம ஏதாவது ஒரு மூலையில் கொண்டு கட்டி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி போட்டுட்டு சாப்பாடு கொடுப்போம், அது சாப்பிடும், அப்படியே இருக்குது, அவ்வளோதான். அது வீடை பாதுகாக்கக்கூடலாம் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம தெரு நாய் நிலையுது, வீடை இது பாதுகாக்கல. திருடம் ஒன்று வந்தாலும் பயப்படாது, அதுக்கு பயங்கர தைரியம். ஆனால் இதை மாதிரி ஹைப்ரிடுக்காக அந்த மாதிரி தைரியம் ஒன்று இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு இதுக்கு நம்ம பக்கத்தில் நின்னா தான் அது ஏதாவது ஒன்று வந்தாலும் கொலைக்கும் ஏதாவது செய்யும். இல்லைன்னு என்ன ஒரு கொலையும் குறிச்சுட்டு நேராக வீட்டுக்குள்ளாட தான் ஓடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இந்த ஹைப்ரிடு டாகு. பின்ன நம்ம தெரு நாய்க்கு நாம ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் சாப்பாடு நம்ம கொடுத்துருந்தோம்னா அதுக்கு வயிறு ஃபுல்லாக இல்லைன்னாலும் விஷயம் இல்லை. அது அப்படியே 2 ஒரு நேரம் தாக்கு பிடிக்கும், அப்படியே அது படுத்துருக்கும், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் உண்டாக்காது, വലിய விஷயம் ஒன்றும் வராது. ஆனால் இதை மாதிரி ஹைப்ரிடாக அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு நேரம் அதுக்கு சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆனாலே நமக்கு காது எல்லாம் ரொம்ப நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளை சாப்பாடு அது கொடுத்துல அதாவது சும்மா இருக்காது, ரொம்ப அட்ரிஷனாக இருக்கும். அது மாதிரி இதே நம்ம நைட்டு வெளியில் கட்டி போட்டு உறக்க வைக்க முடியாது. ஏன்னா வெளியில் ஒன்று கட்டி போட்டால் இது உறங்க முடியாது. அது நம்மளை போட்டு ரொம்ப இடைஞ்சல் பண்ணிட்டு தான் இருக்கும், குலைச்சி. அதான் வீட்டுக்குள்ளே விட்டு உறக்குனா மட்டும்தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லேபிடாக உறங்கும். அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இது இன்றைக்கி 3 மாதம் ஆகுது நம்ம டாகுக்கு. இது இப்போ ஒரு 20 கிலோ வரையும் தோணுது. நம்ம தூக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான், 20 கிலோ வரும். இதுக்கு இன்றைக்கி நம்ம ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இறக்கி மருந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. அதை மாதிரி அதுக்கு தடுப்பூசி உண்டு 3 மாதத்துக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தடுப்பூசி உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது 6 மாதம் வரைக்கும் உண்டு. அது வரைக்கும் நம்ம போடணும். அதுக்கு வருஷத்துக்கு வரைக்கும் போட்டால் மாதிரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியா. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம கெல்ஃபுக்கு விஷயம் மாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸு காய் சொல்லு. இங்கே வீடியோ பாரு ஃப்ரெண்ட்ஸு காய் சொல்லு. ஆள் ரொம்ப இதாக இருக்குதா, என்னென்ன மடியில் எடுத்தானு கொஞ்சம் இதாட்டு தான் இருக்குதா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முத்துக்குட்டி ஒருங்கிணைந்த பண்ணை.